வெயில் காலம்னு வந்தாலே இளநீர், நொங்கு, ஜூஸ்னு தேடி ஓடுறோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண காய் உலகத்திலேயே மிக அதிக பிராண சக்தி கொண்ட காய்னு உங்களுக்கு தெரியுமா? பச்சை நிறத்தில் இயற்கையோடு இணைந்த உயிர்ச்சத்து மிக்க காய்னு சொல்லுவாங்க. இது வெறும் சாதாரண காய் கிடையாது. நமக்கு கோடை காலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உடைய ஒரு மிராக்கிளான காய். இந்த காயை நீங்கள் டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் உங்களையே அதிர்ச்சியாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இந்த காயை நம்பர் 1 சம்மர் வெஜிடபிள்னு சொல்கிறோம்? பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை பூசணியோட முதல் ரகசியம், இது ஒரு பிரெயின் ஃபுட்டு. கோடை காலத்தில் வெயில் காரணமாக நம்ம சீக்கிரமே டயர்டாயிடுவோம். இதையுமே பெருசாக யோசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த ஜூஸை குடித்த 15 நிமிஷத்தில் உங்கள் நரம்பு மண்டலங்கள் அமைதியாகி உங்கள் மூளை செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி அடையும். இதனால் உங்களுக்கு ஞாபக சக்தி பன்மடங்கு பெருகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக நச்சுக்களை வெளியேற்றுதல். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த வெள்ளை பூசணிக்கு நிகராக வேற எந்த காயுமே கிடையாது. இது ஒரு இயற்கை வேக்கம் கிளீனர் மாதிரி செயல்படும். இந்த பூசணிக்காயை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கோடை காலத்தில் வர்ற சிறுநீரக தொற்று, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனை இது முற்றிலுமாக தடுத்துடும். உங்கள் ரத்தத்தை சுத்திகரித்து உங்கள் முகத்தை ரொம்ப பொலிவாக வச்சுக்கிற பவர் இந்த பூசணிக்காய்க்கு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக உடல் சூடு மற்றும் அல்சர். நிறைய பேருக்கு இந்த கோடை காலத்தில் வர பிரச்சனை உடல் சூடு மற்றும் வயிற்று எரிச்சல். இந்த வெள்ளை பூசணி ஒரு மிகச்சிறந்த அல்கலைன் ஃபுட், அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற அதிகப்படியான அமிலத்தன்மையை இது குறைக்கும். பல வருடங்களாக அல்சர் இருக்கிறவங்க இந்த வெள்ளை பூசணியை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த புண்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். சரி, இந்த வெள்ளை பூசணியை நம்ம எப்படி சாப்பிடலாம்? முதல்ல அதோட தோலையும் விதைகளையும் நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறு துண்டுகளாக இந்த வெள்ளை பூசணியை நீங்கள் வெட்டிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஒரு சுத்தமான துணியால் வடிகட்டிடுங்க. மேலும் ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த ஜூஸில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காலையில் வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள், நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆஸ்துமா மற்றும் சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை மதிய நேரத்தில் சாப்பிடுங்க. ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த வெள்ளை பூசணி ஜூஸை குடித்தா போதும். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அற்புத காய் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளிலேயே அதிகமாக கிடைக்கும். இந்த வெயில் காலத்துலேருந்து உங்கள் உடம்பை பாதுகாத்துக்க இன்றைக்கே இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு நல்ல தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி.